என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பெங்களூர்ல இருக்கிற இவ மாமனார சட்டை பிடிச்சி செவிட்ல அரைஞ்சாவது என் மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு எங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லு. இல்ல நடக்கிறதே வேற மாதிரியா இருக்கும். இத பாருமா, பெரிய மனுஷி தானே நீங்க, கொஞ்சம் கூட தராதரம் இல்லாம பேசுறீங்க. சார், இப்ப எது கோச்சிக்கிறீங்க? நீங்க சொல்லிதானே அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப பிரச்சனைன்னு வரும்போது நாங்க உங்ககிட்ட தானே வந்து கேட்க முடியும். அதானே, நீங்க சொல்லிதானே அவரை இவளுக்கு கட்டி வச்சோம். இப்ப நீங்களே நழுவினா எப்படி? உண்மைதாம்மா, நான் ஒத்துக்கிறேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்னீங்க, பார்த்தேன், கட்டி வச்சீங்க. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா நல்லா தானே இருந்தான். நீங்க இப்ப என்ன பேசின மாதிரி அவனை என்னென்ன வார்த்தையில கோச்சிக்கிட்டீங்களோ அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான். அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இத பாரியா, பெரிய மனுஷன் மாதிரி பேசு, நியாயம் இல்லாம பேசாத. அவர் என் வீட்டுல என்னென்ன கூத்தடிச்சாரு, எவ்வளவு தூரம் தண்ட செலவு பண்ணாரு, அவரால எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? இவ்வளவு யாரால? நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளையால. சரியான பிராடு பித்தலாட்டம் பிடிச்ச மனுஷன் அவரு. நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டுமா? இவ்வளவு பிரச்சனை நடந்த போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷையோ அவங்க அப்பாவையோ கூட்டு மிரட்டி வச்சிருப்பேன், கண்டிச்சிருப்பேன். இப்ப வந்து சொல்றீங்க நீங்க சந்தோஷம் என்னென்ன அவமானப்படுத்தினீங்களோ அவன் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டான். தப்பு உங்க மேலதாம்மா. யோ, என் மக வாழ்க்கை போயிடுமேங்கிற வேதனையில உன்கிட்ட வந்து சொன்ன எடுத்தெறிஞ்சு பேசுறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? இந்த பாருங்கம்மா, அதிகமா பேசாதீங்க. நான் அன்னைக்கு சரோக்காக பறிஞ்சு பேசின போது நீங்க என்ன எவ்வளவு எடுத்தெறிஞ்சு பேசுனீங்க. நீங்க பண்ண பாவம் இப்ப உங்களுக்கே திரும்பி வருது. ஓஹோ, நீ எங்களுக்கு சாபம் விடுறியா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி நம்பி வந்தோம் பாரு. நிறுத்துமா, நீ பாட்டு பேசிட்டே போற. ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சாவா பேசுற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவன் பேசிட்டு போற. இந்த பாருமா, உன் வாயையும் பேச்சையும் குறை, இல்ல இதை விட பல மடங்கு வேதனைப்படுவேன். தயவு செஞ்சு என்ன பேச வைக்காதீங்க. முதல்ல கிளம்புங்க ப்ளீஸ். போயிட்டு வாங்கம்மா. வாமா, வா. மாமா, என்ன விஜி, முகம்ல ஒரு மாதிரியா இருக்கு? வாங்க. மாப்ள, வெளியில இருந்து வரீங்களா? இப்பதான் வந்தேன். ஆர்டர் ஏதோ பாத்தீங்களா? இல்ல, இனிமே தான் எடுக்கணும். ஏமா விஜய், ஒரு அட்ரஸ் தேவைப்படுதுமா? காலையில தண்ணிக்குள்ள நோட்டு விழுந்துச்சுல, அந்த நோட்டு கொஞ்சம் கொடுமா. இல்லண்ணே, அதுல இருந்து எழுத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. இல்லம்மா, அதை எடுத்து கொடு. அதுல ஏதாவது தெரியுதா நான் பாக்குறேன். இல்ல, அதுல எந்த டீடைல்ஸும் இல்லண்ணே, எல்லாமே அழிஞ்சு போச்சு. சரிம்மா, நான் நேரடியாக போய் பாத்துக்கிறேன். வரேன் போசே. என்ன விஜி? வாங்க மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன போஸ், இப்பதான் வீட்டுக்கு வரீங்களா? ஆமா, இந்த இங்க கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணீங்களா? நானும் கோபியும் ஒன்னா தான் வேலை செஞ்சோம். ஐ எம் சாரி, மறந்துட்டேன். பிஸ்கோஸ்னு ஒரு ப்ராடக்ட் வருதுல்ல? கேள்விப்பட்டிருக்கேன். அது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா? தெரியாது. என்ன அது, கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜ் இல்ல. பாருங்க, நான் வேலை செஞ்சது பார்சல் செக்ஷன்ல. துணிமணி எடுக்கிறது, அடுக்கிறது, அதை பார்சல் பண்ணி அனுப்புறது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவ்வளவுதானா? நீங்க வாங்க மாமா. என்ன விஜி, என்ன ஆச்சு? மாமா, அது வந்து விஜய், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா. அது வந்து விஜய், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா. அப்புறம் போஸ், காலையில எப்ப போன? காலையில டிஃபன் சாப்பிட்டு போனேன். டிஃபன் சாப்பிட்டாச்சா? பரவாயில்ல. மதியம் கடையில சாப்பிட்டேன். கடையிலயா? ஓகே ஓகே. நைட்டுக்கு இனிமேதான். ஓஹோ, ஆமா, இது வரைக்கும் ஒரு ஆர்டராவது எடுத்திருக்கியா? இல்ல. எடுப்ப. ஏன் எடுக்க மாட்டேன்? போஸே, உனக்கு பொறுப்புங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. நீ சகலங்கிற ஒரே தாட்சியத்துக்காக தான் கோபி இந்த பிசினஸ்ல உன்னை பார்ட்னரா சேர்த்து வச்சிருக்கான். இல்லைன்னா அவனுடைய டேலண்ட்டுக்கு உன்ன மாதிரி உதவாக்கிற உதவியெல்லாம் தேவையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்? என்னடா அது, நம்மள மாதிரி ஒருத்தனை பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்து வச்சிருக்கானே அப்படிங்கிற காரணத்துக்காகவாவது 2 வேலை இழுத்து போட்டு செய்யணுங்கிற யோசனை உனக்கு வேண்டாம்? இல்ல, இனிமே போக ஆர்டர் செய்வ. நீ செய்வ போஸ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கோபி இருக்கிறானே, அவன் ஒரு விவரங்கட்ட பைய, இழிச்ச வாய. அவனுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன், டே, உன் டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பல பேரை உன் பக்கத்துல வச்சு பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வாடான்னு. என் பேச்சு அவன் கேட்கறதே இல்லை, அதனாலதான் அனுபவிக்கிறான். அண்ணே, இந்தாங்க தண்ணி.
போஸ் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா மாமா இப்பதான் வந்திருக்காரு. கை கால் கழுவிட்டு வரட்டும், அப்புறமா நீங்க பேசுங்க. விஜி, நான் அதுக்காக சொல்லம்மா. போஸுக்கு பொறுப்பு வர வேண்டாம். இந்த வீட்டில் யார் சொல்றது? நான் தானே எடுத்து சொல்ல முடியும். ஒருத்தங்க போனா போறதுக்கும் வானா வரத்துக்கும் இல்ல. என்னங்க என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இதோ வரேன். எப்படி விஜய் தனியா நின்று ஒரு 2 நிமிஷம் கூட பேச முடியல. இவங்களே எப்படி சமாளிக்கிற? சரி நீங்க வாங்க, நம்ம அப்படி போய் பேசலாம். என்ன விஜய், என்ன பிரச்சனை? மாமா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா. தப்பா? என்ன தப்பு? அவரு நம்ம பிசினஸ் சம்பந்தமா நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணாரு. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸோட வகைகள், விலை, அது எங்க கிடைக்குங்கிற விவரம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறம் நிறைய டிசைன்ஸ், இதெல்லாம் ஒரு நோட்ல குறிச்சு வச்சிருந்தாரு தெரியுமா? ஆமா தெரியும். அது உங்க எல்லாம் இருந்துச்சு. ஆமா மாமா, அந்த நோட்டை இன்னைக்கு நான் வாளியில இருந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டேன். எல்லாமே நனைஞ்சு நாசமா போயிடுச்சு. நீ எப்படி அதை தண்ணிக்குள்ள போட்ட? அடுப்புல இருந்த பால் தேஞ்சு போச்சு. அந்த பால் தெரிஞ்சும் போயிடுச்சு. அதை இறக்கி வைக்கிற டென்ஷன்ல அந்த நோட்டை எங்கேயோ வச்சுட்டேன். அது தவறி வாளி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு மாமா. சரி விடு, இதுக்கே எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? நோட்டு போனது மட்டும் இல்ல மாமா, அதுக்கப்புறம் இவர் என்கிட்ட நடந்துகிட்ட விதம் தான் என்ன ரொம்ப வருத்தப்படுத்துது மாமா. ரொம்ப சத்தம் போட்டாப்லையா? இல்ல மாமா, வந்தவரு நோட்டு வீணா போனதுக்கு காரணம் சிவராம் அண்ணன் தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை கண்ணா பின்னான்னு திட்டினாரு. ஆனா உண்மையிலேயே நோட்டு தண்ணிக்குள்ள போட்டது நான் தானே தெரிஞ்ச உடனே என்ன ஒரு வார்த்தை கூட அவர் எதுவுமே சொல்லல மாமா. பின்ன என்ன, சந்தோஷப்பட வேண்டியதுதானே? அவர் தான் எதுவுமே சொல்லலையே. அப்படி இல்ல மாமா, திட்டுறது கூட ஒரு உரிமையில பண்றதுதான். அவர் என்ன திட்டலாம், அது தப்பு இல்ல. ஆனா என்ன ஒதுக்கிட்டாருன்னா? என்ன சொல்ற மாமா? அவர் என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. நான் தப்பு பண்ணிட்டா கூட முகம் சுளிக்கவே மாட்டாரு. என்ன எந்த இடத்துலயும் யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன் மாமா. அவர் என் மேல எந்த கோபமும் படல, என்ன விட்டு கொடுத்தும் பேசல. அப்ப அவர் நடந்துகிட்டதுக்கும் இன்னைக்கு அவர் நடந்துக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு மாமா. அவர் என்னை விட்டு வேலைக்கு போயிடுவாரோன்னு என் மனசுக்கு படுது மாமா. இன்னைக்கு நான் பண்ண காரியத்துக்கு அவர் என்ன அடிச்சு நொறுக்கிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் மாமா. பொண்டாட்டி பண்ண தப்புக்கு புருஷன் அடிக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல மாமா. ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட பேசல மாமா. பேசினாரு மாமா, ஒரே வார்த்தை பேசினாரு. என்ன தெரியுமா? திட்டுறதுக்கு கூட உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்குன்னு சொல்றாரு மாமா. அது என்னால தாங்கிக்க முடியல மாமா. மாமா இப்படியே போனா ஒரு நாள் அவர் என்ன விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. கோபி மத்தவங்க மாதிரி சராசரி ஆம்பளை இல்ல. கோபி இருக்க நெருக்கடி எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் நான் ஜெயில இருந்திருப்பேன். ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டில இருந்து கிடைக்க வேண்டிய சாதாரண விஷயத்தை கூட இழந்துட்டு ஆனா அதை வெளியில காட்டிக்காம சிரிச்சு சமாளிச்சுட்டு இருக்காரு கோபி. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தானும் நொந்து அதனால நீங்க வேதனைப்பட்டு இப்படிலாம் நீ இருக்கிறத நினைச்சா என் கொலை பதறது விஜய். பார், உன்னை விட்டு கோபி பிரிய கூடாது. பிரிய மாட்டாரு. பிரிய மாட்டாரு. இத்தனை யாரால? ஒரே ஒரு அயோக்கிய நாய், தெரு நாய், அது வீட்டுக்கு நுழைஞ்சு உழைப்பிக்கிட்டு இருக்கிறதுனால நாம எல்லாம் நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் என் கையில தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா
எல்லா நேரமும் என் கையிலையும் தப்பிக்க முடியாது. வைக்கிறேன், நாளைக்கே வைக்கிறேன். நாளைக்கு தான் அவ வாழ்க்கையோட கடைசி நாள். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமாடா. என்னடா இங்க வந்து நிக்கிற? என்ன வலிக்குதா? என்ன ஓட்டம், என்ன அடி. டேய், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வழியும் இருக்கு. அடேங்கப்பா, தத்துவம்லாம் பேசுற. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனையே தான். சும்மா இருடா. ஹலோ, யாரு? நான் தான்டா ஓ எம்எம் பேசுறேன். என்ன சொல்லு. டேய், தப்பிச்சிட்டு மட்டும் நினைக்காத. நீ எந்த சந்து பொந்துல ஓடி ஒளிஞ்சாலும் ஓ சாவு ஏன் கையில தான்டா. போன வைடா. டேய், நல்லா கேட்டுக்கோ. நல்லா வாழ்ற குடும்பத்தை அழிக்க நினைக்காத. நினைச்ச நீ அழிஞ்சிடுவ. டேய், ஒன்னு அள்ளி சில்லியா பிச்சு நடு ரோட்ல போட போறேன்டா. ரொம்ப ஓவரா பேசாத போஸ். இது ஒன்றும் உங்க அழகர் குளம் இல்ல, சென்னை. என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சேஃபான இடம். காதும் வச்ச மாதிரி உன்னை க்ளோஸ் பண்ண என்னாலே முடியும், தெரிஞ்சுக்க. டேய், என்ன மாட்டியா? டேய், என்ன மாட்டியாடா? டேய், தைரியமான ஆளுனா என் முன்னாடி வாடா. நீ ஒரு சரியான ஆம்பளைனா என் முன்னாடி நின்று சவால் போடுறா. ஓஹோ, நான் ஆம்பளையா இல்லையாங்கிறதுல உனக்கு டவுட் வந்துருச்சா? வேணா விஜயக்கல அவ கரெக்டா சொல்லுவா. டேய் 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 நாயே டேய். டேய், உயிரோட வச்சு கொளுத்துனா தான்டா என் மனசாரு. டேய், எழுதி வச்சுக்கடா. இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னை அழிச்சிடறேன்டா. என்னடா போனில் நற்செய்தியா? விஜயோட மாமன் போஸ். டேய், என்ன கொன்னே அவனும் பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கான்டா அவன். ஆமாடா, விஜய் விஷயத்துல நீ சைக்கோ மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க. அதான் அவன் வெறி பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். டேய் இளங்கோ, வர வர உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குடா. ஏன்? பின்ன என்னடா, உன்னை தேடி வர போஸ் பண்றத பண்றோம். 2 கொலை பண்ணாலும் தண்டனை ஒண்ணு தானே. உன்னோட சேர்த்து என்னை போட்டு தட்டனா எனக்கு தேவையான அந்த கோரமான முடிவு. ஆமாண்டா, இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். இல்லாட்டி அந்த காட்டா என்னையும் சேர்த்து போட்டு தள்ளினாலும் தள்ளுவான். டேய் அப்பா, இப்போது உனக்கு நல்ல புத்தி வந்ததேடா. டேய், இன்னும் ஒரே நாள் தான் விஜய்க்கு டைம். அதுக்குள்ள அவ என்கிட்ட வந்து சேரணும். இல்ல அப்ப வீட்டுக்குள்ளேயே பொந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழிச்சிட்டு அவளையும் அழிச்சிட்டு நான் எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிடுவேன். டேய், என்னடா நீ இப்பதான் நல்ல புத்தி வந்ததுன்னு நினைச்சேன். இப்படி கோரமான முடிவுக்குலாம் போயிட்டு இருக்க. இத பாருடா, இந்த மாதிரி டேஞ்சரஸ் கேம்க்குலாம் நான் வரல. என்ன விட்டுடு, நான் வரேன். டேய், இத்தனை நாள் கூட இருந்துட்டு இந்த டேஞ்சரஸ் கேமோட ரிசல்ட் தெரியாம போனா இந்த அப்படி இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்தா. டேய், என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்க வீட்டுல காலர் ஐடி இருக்குடா, ஈஸியா மாட்டிப்ப. டேய், எல்லாத்துக்கும் துணிஞ்ச ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். இதுக்கு மேல என் நம்பர் தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி எனக்கு என்ன? இதுதான் என்னோட ஃபைனல் அட்டெம்ப்ட். என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். இந்தா, லேடி வாய்ஸ்ல பேசி விஜய் லைன்ல வந்தோன்னு போன் என்கிட்ட கொடு. புடுறா. டேய், எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்குடா. இருக்குல்ல, அதே பயம் அவளுக்கும் வரணும். புடி. வாப்பா. அப்பா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன? வீட்டில் எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டை பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறேன்ப்பா. போய்ட்டுறோம். ஹலோ.
இருக்காங்களே, நீங்க யாரு? நான் அவங்க ஃப்ரெண்டு பேசுறேன். அப்படிங்களா? உங்க பேரு? சார் நீங்க அவங்ககிட்ட கொடுங்களேன், நான் பேசுறேன். விஜய் உனக்கு ஃபோன். ஒரு பொண்ணு பேசுது, உன் ஃப்ரெண்டா. பேசு பேசு. ஹலோ.